நாம் நினைப்பது உண்மை என்று தோன்றினாலும் உண்மையில் பிரபஞ்சத்தின் ஒரே சட்டம் மாற்றம். எவ்ரிதிங் சேஞ்சஸ், நத்திங் ஸ்டே த சேம், நாட் ஈவன் ஃபார் எ செகண்ட். உன் சுவாசம் கூட ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் யூனிவர்ஸ். யூ கேன் பி மில்லியனர் ஆர் எ பாப்பர் இன் அன் இன்ஸ்டன்ட். இன்று உன்னுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கலாம். நாளை அதே வாழ்க்கை ஒரு புயலாக மாறலாம். இந்த உலகத்தில் ஒரே நிரந்தரம் மாற்றம். நம்மை சுற்றியுள்ள எல்லாமே ஒரு நொடியில் மாறுகிறது. பனித்துளி உருகுவது போல காலம் எதையும் நிலைத்து வைக்காது. நாம் தான் அதை நிலைநிறுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்ன சொல்கிறது? இது என் இயல்பு அல்ல. சூரியன் உதிக்கிறான், மறைகிறான், மழை பெய்கிறது, வறட்சி வருகிறது. இதுதான் இயற்கையின் நித்திய சுழற்சி. ஒரு மனிதன் இன்று கோடீஸ்வரனாக இருக்கலாம். நாளை அவன் பணமில்லாதவனாகவும் மாறலாம். இன்னொரு மனிதன் இன்று போராடுகிறார் வாழ்க்கையில், நாளை உலகம் போற்றும் நாயகனாகவும் மாறலாம். பணம், புகழ், அதிகாரம் இவை எல்லாம் தற்காலிகம். நம்முடைய அடையாளம் அவற்றில் இல்லை. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு முறை தன் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆனால் அந்த மாற்றமே அவரை உலகம் மறுபடியும் நேசிக்க வைத்தது. வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்தாலும் அதில் நாசமில்லை. அது ஒரு புதிய எழுச்சிக்கான வாய்ப்பு. வெளி உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் உன் உள் உலகம் அமைதியாக இருக்க முடியும். அதற்கான வழி அறிவு, தியானம், நம்பிக்கை. உன்னை நீயே அறிந்து கொள். ஒரு நொடிக்கு மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாக விடு. இதுதான் தற்போதைய நிமிஷம். இந்த நிமிஷத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் உன் உண்மையான நீ. வெளியிலே புயல் வீசினாலும் உள்ளே அமைதியாக நிலைத்திருப்பது, அதுதான் ஞானம். மாற்றத்தை எதிர்க்காதே, அதை அணைத்துக்கொள். அதற்கான ஒரு சில வழிகள் இங்கே. 1. ஏற்றுக்கொள். நடப்பதை எதிர்க்காமல் உண்மையை பாரு. 2. விரைவாக பழகு. பழையதை விட்டுவிட்டு புதியதை விரைவாக கற்றுக்கொள். 3. பற்றை விடு. வெற்றி வந்தாலும் அது போனாலும் மன அமைதி குலையக்கூடாது. 4. பிறருக்கு உதவி செய். நீ கொடுப்பது மட்டுமே நிரந்தரம். வாழ்க்கை மாற்றங்களால் நிரம்பியது. ஆனால் நீ மாறும்போதுதான் நீ வளர்கிறாய். பகவத்கீதையின் வார்த்தைகள் இன்று கூட உயிரோடு இருக்கிறது. சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் யூனிவர்ஸ். இன்றைய வெற்றி நாளைய தோல்வி அல்ல. இன்றைய துயரம் நாளைய விழிப்பு. வாழ்க்கை மாறட்டும், நீ அமைதியாக இரு. ஏனென்றால் மாறாது ஒன்றே உன்னுள் இருக்கிறது, உன் ஆத்மா.